நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஒருத்தன் பொண்டாட்டி புள்ள இல்லாத கூட ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துருவான். ஆனா, இது இல்லாம போயிட்டு வர முடியாது. சோத்துக்கு இல்லனாலும் கவலைப்பட மாட்டான். இதுக்கு வந்து பேட்டரி இல்லன்னா கவலைப்படுவான். என் பேட்டரி இல்லன்னு தெரிஞ்சு போச்சுங்களா? அதாங்க மொபைல பத்தி பார்க்க போறோங்க. மொபைலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உலகமே அடங்கியிருக்கு. உலகத்தில எந்த மூல முடுக்க வேணா நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அத கண்டுபிடிக்கலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உலகம் வந்து உங்க கைக்குள்ள இருக்கு. அத நீங்க சரியான முறையில பயன்படுத்துறீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்கள தெரிவிங்க. உங்கள் கமெண்டுகள் வரவேற்கப்படுகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எல்லா நாடுகள்லயும் சரிதான். மூல முடுக்கு எல்லாமே மொபைல் இல்லாம இருக்காது. ஒரு 75% வச்சுங்க. ஒரு 25% மொபைல் இல்ல அப்படிங்கிறது வந்து வச்சுக்கிட்டாலும் ஒரு 75% உலகத்தில உள்ள எல்லாத்துக்கிட்டயும் வந்து பார்த்தா மொபைல் இருக்கு. அந்த மொபைல வந்து நம்ம சரியான முறையில யூஸ் பண்ணிக்கிறோமா? இல்லையா? நீங்களே சொல்லுங்க. நம்ம வந்து ஒரு மொபைல வந்து எடுத்துக்கிட்டோம்னா, கான்டாக்ட் பண்ணுவோம் யார்கிட்டயாவது. அப்படி இல்லன்னா என்ன பண்ணுவோம்? இல்ல நம்ம என்டர்டெயின்மென்ட் பண்ணுவோம். மூவி பார்க்கறதோ, இல்ல கிரிக்கெட் என்ன ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமா எல்லாம் பார்த்துக்கிட்டு வச்சுட்டுருப்போம். ஆனா வந்துட்டு தனக்காக வந்து நம்ம எதுவுமே பண்ணிக்கல. ஒரு மாசம் ஆனா நம்ம அதுக்கு வேற காசு வேற கட்டுறோம். மொபைல் எடுக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வித் வந்துட்டு மா மா மாசம் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் பண்ணுவோம். அப்ப ரீசார்ஜ் பண்ணா எப்படி இன்டர்நெட்லாம் வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாங்க நம்ம இந்த ரீசார்ஜ் பண்றோம். மொபைல் வாங்குறது காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு இப்ப போய் ஒரு பொருள் வாங்குறீங்க. அது சரியான முறையில யூஸ் பண்ணா மட்டும் தான், "டேய் அந்த பொருள் எனக்கு ஒர்த்தா இருந்துச்சுடா. இல்லன்னா இது என்னத்துக்கு தான் அந்த பொருள் வாங்குனேன்னு எனக்கு தெரியல. வேஸ்ட்டா தான் கிடக்கு." அப்படின்னு சொல்ற மாரி தான் நீங்க வந்துட்டு இந்த மொபைல வாங்கிட்டு சரியான முறையில பயன்படுத்தலன்னா, ஒர்த்தா இல்ல என்ன சொல்றது? ஒர்த் இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் வந்து வெளிநாடுகள்ல ஒர்க் பண்ணாலும் வச்சாலும் சரி தான், வறுமையின் காரணமாக ஒரு சிலவங்க வந்து இன்னமும் நீங்க சொன்னா நம்ப கூட மாட்டீங்க. நல்லா சம்பாரிப்பாங்க வைப்பாங்க. இன்டர்நெட் வந்து டாப் அப் பண்ணிக்க மாட்டாங்க வெளிநாட்ல. "நம்ப எங்க கூப்பிட போறோம், வைக்க போறோம் போ" அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரீ வைஃபை இருந்தா அங்க பேசிட்டு வச்சுட்டு இருப்பாங்க. அப்படியும் இருக்கிறாங்க. ஆனா வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துட்டயும் மொபைல் இருக்கு. இந்த மொபைல் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு உங்களுக்கு வழி தெரியாத இடத்துக்கு போறீங்க. போகும்போது, "டேய் எனக்கு வழி தெரியல" அப்படின்ட்டு அந்த காலங்கள்ல என்ன சொல்லுவாய்ங்க, அ அ சொல்லுவாங்க. அப்பா, அம்மாகிட்ட கேட்டு போவாங்க. இல்ல பெரியவங்கள்ட்ட கேட்டு போவாங்க. "அந்த ஊர் என்ன வழிங்க போகுது?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லைங்க நான் இந்த ஊருக்கு போனோம்னா, தம்பி இந்த லெஃப்ட் போய், ரைட் போய் அங்க 3வது டேர்ன் இருக்கு பாருங்க. அதில வளைஞ்சு போனீங்கன்னா அந்த ஊர் வந்துரும்." அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் கேட்கணும்னு கூட அவசியம் இல்ல. மொபைல்ல வந்து கூகுள் மேப்ப தட்டுனோம்னா, கொஞ்சம் வந்து சுத்தி தான் காட்டும். இருந்தாலும் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டா ஏன்னா இப்ப கேட்கும்போது மொபைல்ல அந்த கூகுள் மேப்ல போட்டோம்னா, இந்த வழியா போக சொல்லுது கரெக்ட்டான்னு கூட ஒருத்தன போய் கேட்கலாம். ஸோ அதுமாரி உங்களுக்கு தெரியாத வழிகள கூட அந்த மொபைல் காட்டும். அதேமாரி வெளியில முன்னலாம் வந்து பார்த்தா, காசு பணம் எல்லாம் பொதிஞ்சு வச்சு எடுத்துட்டு போணும். போற வழியில எவனா கொள்ள அடிச்சுருவானோ, இல்ல வச்சுருவானோ, என்ன பண்றது? எதுனா நெருப்புல நான் வயித்துல நெருப்பு கட்டிட்டு போணும். அப்படி போகும்போது இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் இல்ல. உனக்கு எவ்வளோ காசு வேணும்? கூகுள் பே, ஃபோன்பே டிரான்சாக்ஷன் வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஃபோன்ல பயங்கர அட்வான்டேஜ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப வந்துகிட்டு இருக்கும்போது அதே மாரி பார்த்தா ஒரு சிலவங்களுக்கு இன்னும் கூகுள் பே, ஃபோன்பே என்னன்னு தெரியாது. ஈவன் நானே வந்து ஊர்ல யூஸ் பண்ணதில்ல. அந்த காலகட்டங்கள்ல நான் வந்து ஊர்ல இல்ல. இப்ப இனிமேலுக்கு போனா நான் பழகிக்கணும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பே நவ் இருக்கு. வெளிநாடுகள்ல இப்ப சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பே நவ் இருக்கு. நாங்க பே நவ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இந்த ஃபோன வச்சுக்கிட்டு நம்ம வந்து கரெக்ட்டான முறையில வந்து ஒரு விஷயங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப வந்து உலகத்தில இப்ப அமெரிக்காவுல வந்து இந்த வாஷிங்டன் எங்க இருக்கு, கலிபோர்னியா எங்க இருக்கு, இல்ல ஜிம்பாப்வே அப்படி இப்படின்னு எந்தெந்த நாட்ல எங்கெங்கலாம் இருக்குன்னு அதோட விஷயங்கள வந்து நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு இத அப்படியே கூகுள்ல வந்து நமக்கு இங்கிலீஷ் டைப் பண்ணதுனா வாய்ஸால வந்து பேசினா கூட, அது வந்து கேப்சர் பண்ணிட்டு அந்த இடத்த வந்து ஷோ பண்ணும். ஸோ அதுமாரி இருக்கும்போது நம்ம நெறைய இளைஞர்கள் என்ன சொல்றாங்க, "நீங்க எனக்கு வேலையே இல்ல. எனக்கு வேலை இல்ல. எங்க யார்ட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. வைக்கணும். யாரோ ஒரு ஏதோ ஒரு ஏஜென்ட்டையோ இல்ல வந்து யாராவது தெரிஞ்சவங்கள கமிஷன் குடுத்து தான் போ வேண்டியது இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் பெருசா இன்டர்நெட் வச்சு நான் சிஸ்டம் வச்சுக்கிட்டு தான் தேடணும். ஒரு சென்டர்ல தான் போய் தேடணும். இந்த மொபைல வச்சுக்கிட்டு, நீங்க வந்து கிரிக்கெட் பார்க்குற டைம் கிரிக்கெட் பார்க்கலாம். சினிமா பார்க்குற டைம் சினிமா பார்க்கலாம். இல்ல வேற எத என்டர்டெயின்மென்ட் பார்க்குறதும் பார்த்துட்டு, உங்களுக்காக நீங்க டாப் அப் பண்ற காசுக்காகவும், நீங்க மொபைல் வாங்குற காசுக்கும் உங்களுக்காக தேவைகளுக்கு வந்து, நீங்க வந்து வேலை தேடலாம். இல்ல உங்களுக்கு ஒரு பிசினஸ் பண்ணா அதுக்கு விளம்பரம் பண்ணலாம். எதனாலும் இதில வந்து இந்த மொபைல்ல பண்ணலாங்க. ஆனா, நீங்க அதெல்லாம் பண்றத விட்டுட்டு, தேடுறத விட்டுட்டு, யாரா சொல்லுவாங்க, யாரா போலாம் அன்றாடம் உங்களுக்காக ஒரு 1 ஹவர் 24 ஹவர்ஸ்ல வந்து ஒரு 10 நிமிஷமே நீங்க ஒதுக்கி அந்த ஜாப் எங்க இருக்கான்னு தேடுனீங்கன்னு வச்சுக்கங்கன்னா, ஏதோ ஒரு ஜாப் வந்து கிளிக் ஆயிரும். ஸோ, அதன் மூலம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வரலாம். இல்ல உலக நாடுகளுக்கு நீங்க சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, எந்த நாட்டுக்கு நம்ம இந்தியா பாஸ்போர்ட் வச்சு ஃப்ரீயா போலாம் வரலாம். ஃப்ரீயா மீன்ஸ் வந்துட்டு ஆன்லைன் விசா அங்க போய் ஆன்லைன் அரைவல் பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு காசு இல்லாம போலாமா, வரலாமா, அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா கையில ஏதோ நானும் ஃபோன் வச்சுக்கிறேன். அந்த பையில வந்து ஜிகு ஜிகு ஜிகுன்னு வச்சுக்கிறேன்டா. ரிங்டோன் வந்து ஒரு அப்படியே செம்ம அன்னைக்கு வைரல் என்னவோ அந்த ரிங்டோன் வச்சுக்கிறேன்டா.
எல்லாம் நான் பார்க்குறாங்கடா வைக்கிறான் அதுக்காக மொபைல் கையில் வச்சிடக்கூடாது. ஒரு சாதாரண சிம்பிளான மொபைல் வச்சுட்டாலும் அதோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் கிரிக்கெட்டே பார்க்குறீங்க வைக்கிறீங்க, இல்லை சினிமாவை பார்க்குறீங்க வைக்கிறீங்க, அவங்க கிரிக்கெட் விளாடும் அவங்க லைஃபே முடிஞ்சிருதா? இங்கே விளாண்டுக்கிட்டு இருக்கும்போதே நான் என்ன பண்ணுவான், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவான். இந்த விளையாட்டில் ரிட்டர்ன் பண்ணாலும் போய் பிஸ்னஸ் வந்துடும். சினிமாக்காரங்களும் அப்படி தான். ஈவன் இப்போ நடிகர் விஜய் கூட பாருங்கள், சினிமா நல்ல மாஸ் இருக்குது, அரசியல் வராரு அப்படின்னா லைஃப் லாங் அவர் வந்து மரணம் வரைக்கும் வந்து இப்போ ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துங்க. இன்றைக்குன்னு வந்து என்ன சொல்கிறது, அவருக்கு வயசு வந்து ஒரு 70 வயசு 72 வயசு ஆகுது. இப்போ அவர் வயசுலாம் நம்ம ஊரில் கிராமப்புறம்லாம் நடப்பாங்களா நடக்க மாட்டாங்களான்னு தெரியாது, ஸ்டிக் சப்போர்ட் தான் நடப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் சூப்பர் ஸ்டார் தான். அவருக்கு வந்து ஒரு படம் முடிச்சு கொடுத்தாருன்னா 170 கோடி 200 கோடி வாங்குற சம்பளம். இன்னும் நம்ம தலைமுறைகள் வந்து நிறைய பேர் இந்த கோடி என்னன்னே தெரியாமல் கூட இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்தந்த காலத்தை வந்து சரியாக பயன்படுத்திக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ ரஜினிகாந்த் கூட நடித்த அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களாம் வந்து நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. இப்போ கமலஹாசன் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அப்படியே ஜம்முன்னு ஒரு மாஸ் ஹீரோ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க வந்து அந்த காலத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது சினிமாக்காரங்களை பற்றி எக்ஸாம் சொல்கிறோம், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு யாருக்கு எப்படி சொன்னால் ரீச் ஆகுங்கிறதா தான் இது வந்து சொல்கிறோம். ஸோ அவங்க பாருங்கள், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம கிராமப்புறத்தில் 75 வயசுலாம் யாரும் இதுமாதிரி நடப்பாங்க, பந்தாவாக கண்ணாடி போட்டுட்டு ஸ்டைலாக வந்து எல்லாம் போயிட்டு வந்துருந்தா என்ன சொல்லுவாங்க, கெல்ட்டு பாயில என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? சும்மா ஒரு குசுமுக்காது கேட்போம். ஆனால் இன்றைக்கி அவங்க பாரு, இல்லை வந்து வயசாகிடுச்சுன்னா அவங்களும் ஓரம் கட்டியிருப்போம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் கொண்டாடுது. ஸோ அவர் காலத்தை வந்து சரியாக பண்ணுவார். அதேமாரி இப்போ நடிகர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த சொத்து மதி பயங்கரமாக வச்சுட்டாரு. இப்போ அரசியல் வந்து சேவை செய்யலாமா, இல்லை ஏதோ அவங்க சொத்தை காப்பாற்றணும், எதுக்கு அவங்களோட பிஸ்னஸ் ரெடி பண்ணிட்டார் அடுத்த பிஸ்னஸ். அதே கிரிக்கெட் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சுரேஷ் ரெய்னாலாம் தெரியும், சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து சின்ன தலை அப்படின்னு பேர் எடுத்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு தான் கிரிக்கெட்டில் ரிட்டர்ன்மெண்ட் ஆகஸ்ட் மாதம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரிட்டர்ன்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் ஒரு 3 பிரான்ச் வந்து ஹோட்டல் வந்து வெளிநாடுகளில் வச்சுருக்காரு. அதேமாதிரி நம்ம தலை தோனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொந்த அவங்க என்ன சொல்கிறது, ஹோம் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை அவங்க பிறந்து வளர்ந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மு ஒரு 1000 ஏக்கரை எவ்வளோ தக்காளி ஃபார்ம் அப்படிலாம் வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ விராட் கோலி பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் ஆக்டரு, அதெல்லாம் பிஸ்னஸ். அவங்களாம் நிறையா பிஸ்னஸ். இந்த வினோத் காம்பளி பழைய பிளேயர் கூட உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் பிஸ்னஸ்ஸு. சச்சின் டெண்டுல்கர் பிஸ்னஸ்ஸு, எல்லாமே பிஸ்னஸ் தான். ஏன் நம்ம தமிழ்நாட்டில் நடிக்கிற நடிகைகள்லாம் எல்லாம் அமெரிக்காவில் தான் போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இங்கே காசு சம்பாதிக்காங்க, போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், இல்லை உழைக்க தயாராக போகிறோம். அப்படிங்கும்போது எல்லாராலையும் முடியுமா, நம்மளால ஏன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சரியான முறையில் வந்துட்டு நம்ம லைஃப் வந்து தேர்ந்தெடுக்கணும். ஃபோன் வந்து நம்ம 100% நல்ல வழிக்கும் உதவும், 100% கெட்ட வழிக்கும் உதவும். ஸோ நம்ம நல்லது எடுத்துக்கிறோமா கெட்டது எடுத்துக்கிறோமா, அதை தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வரோம், ஏம்மா நீ வீட்டில் இருமா, பொண்டாட்டி பிள்ளைய கூட என் வீட்டில் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கும்போது மொபைல் மறந்துடும். ஐயோ மொபைல் மறந்துட்டேன், போய் மொபைல் எடுத்துணும் வருவான். அதே செல்லுக்கு சார்ஜ் இல்லைன்னா, சோத்துக்கே இல்லைனா ஒன்று கவலை பண்ணுவோம். ஐயோ செல்லு சார்ஜில், கரண்ட் வர 2 நாள் இல்லையா, இப்போ எங்கே சார்ஜ் போகணுன்ட்டு சொல்லி பக்கத்து ஊரில் கூட போய் சார்ஜ் போட்டு வருவாங்க. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து மொபைலுக்கு இருக்குது. ஸோ அந்த மொபைலை வச்சு எதுக்கு ஒருத்தங்கள சும்மா பேசிக்கிட்டு இருக்கவோ, இல்லை தேவையற்ற முறையில் பேசிகிட்டு வச்சுக்கவோ இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து ஒரு விஷயம், ஒரு பிஸ்னஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து பிஸ்னஸ் பற்றி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி யார்கிட்டயும் வந்து என்ன எப்படி பிஸ்னஸ் முன்னேறலாம் வைக்கல, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அதை பார்த்தாலும் யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ வந்து அவங்க சொல்கிற ஒரு விஷயங்கள் வந்து கொஞ்சம் ரியாலிட்டிக்கு மாறாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்துட்டு இந்த மொபைல் வந்துட்டு நம்மளும் வச்சுக்கிறோம். நம்மளும் பந்தாவுக்கு வந்து 1 லட்ச ரூபா மொபைல் வச்சுக்கிறோம், 50,000 மொபைல் வச்சுக்கிறோம், 25,000 மொபைல் வச்சுக்கிறோம். ஐயா நான் பேக்கெட்டில் வச்சோம்னா எல்லாம் தெரியுதா வைக்குதா அப்படின்னா அது என்னத்துக்கு யூஸ் பண்ணுற? ஒரு உடஞ்ச மொபைல் வச்சு தான் சரியான முறையில் யூஸ் பண்ணுறியா அப்படிங்கிறதான் இருக்குது. ஸோ வந்து இந்த மொபைலுக்குள்ளே வந்து ஒரு உலகம் இந்த உலகமே அடங்கியிருக்கு. அந்த உலகம் வந்து கடவுள் வந்து உங்கள் கையில் கொடுத்துருக்குறான். ஸோ அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறங்கிறது தான் வந்து இங்கே மேட்ரு. ஸோ அதனால் நல்லபடியாக பயன்படுத்துங்க. வேலை வந்து வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணாலும், உள்நாட்டில் வேலை ட்ரை பண்ணாலும், இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் எப்படி லோன் அந்த பேங்க்கில் வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போனால் அதுக்கு லோன் எப்படி அப்ரோச் பண்ணலாம், எல்லா விதமும் வந்து பாருங்கள். எனி டைம் இது சினிமாவே, கிரிக்கெட்டு, இல்லை வந்து அப்படின்னு நம்ம கிரிக்கெட்டை பற்றி இம்பார்ட்டன்ட்னா நம்ம நாட்டில் வந்து கிரிக்கெட் தான் இம்பார்ட்டன்ட். மற்ற நாடுகள் வந்து பார்த்தா ஃபுட்பால் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நான் குறை சொல்ல கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு லைஃப்பில் என்டர்டைன்மெண்ட் வேணும், ஒரு காமெடி வேணும், எல்லாம் வேணும் தான். பட் இருந்தாலும் நமக்கான டைம் நம்ம டாப் அப் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு மாதம் 300 ரூபா டாப் அப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 300 ரூபாய்க்கான வேல்யூ வந்து நமக்கு யூஸாக இருக்கா மொபைலு? இல்லைங்க நான் 10 பேர் கூப்பிட்டேங்க, அதனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் இப்போ சொன்ன பாருங்கள், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 70+ வயசு இருக்குது. அவர் இன்னும் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறாருன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறாரு. ஸோ அதனால தான் அவர் இன்னமும் சூப்பர் ஸ்டாரு.
அதேமாரி பார்த்தா சச்சின் டெண்டுல்கர் இன்னமும் வந்து புகழப்படக்கூடாது, இல்லை தல தோனி இன்னும் புகழப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா ட்ரெண்டிங். அவங்க இந்த காலத்தில் இப்படி பண்ணணும் வைக்கணும். நம்ம எல்லாம் பேக்கப்புக்கு வந்து இன்றைக்கி வந்து வருமானம் வந்தாவே அவன் வந்து சூப்பர் ஸ்டார் தான். ஸோ வருமானம் இருக்கிற வரைக்கும் அவன் ராஜா தான். வருமானம் இல்லாட்டினா அவன் கூஜா தான். ஸோ அந்த வருமானத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் வந்து உருவாக்கணும். இந்த உலகத்தில் யாருமே காசு பணத்தோட பிறக்கும் போதே வந்து அவன் அப்பா அம்மா வந்து காசு பணம் வச்சுருந்தாலும் அதை காப்பாற்றுறதுக்கான திறமை அவன்கிட்ட இருக்கணும். ஸோ அந்த திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும். அதனால் வந்து பிறக்கும் போதே யாரும் 10 கோடி 5 கோடி 5 கோடி 6 கோடி இல்லை 1 கோடி இல்லை 1 லட்சம் கையில் கொண்டு இல்லை 100 பவுன்லாம் கொண்டு வந்து பிறக்கல. அவன் உழைக்கிறான் தரமாக. அவனோட ப்ராசஸ் அன்றாட ப்ராசஸ் பண்ணுறான். 1000 பேர் 1000 சொன்னாலும் இது நல்லது கெட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தனக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை பண்ணுறான். அவன் என்ன சொல்லிடுவானா, இவன் என்ன சொல்லிடுவானா, ஐயோ அவன் அப்படி நம்ம இதை பண்ணால் அதை எதாவது சொல்லிடுவாங்களோ, ஐயோ இதை பண்ணால் எதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவனுக்காக நீ வாழ ஆரம்பிச்ச அப்படின்னா அவன் எவன் சொல்கிறானா உன்னை தட்டி விட்டுட்டு அவன் மேலே போய்கிட்டே இருப்பான். நீ வந்து கீழே தான் கிடப்ப. ஏதாவது ஒரு பிரச்சனை நின்று விட்டா கூட சரி தான். இப்போ ஒரு பிரச்சனை அவன் வந்து இது அப்படி இப்படின்னு ஜாலியாக நின்று விட்டு போய் அவன் போய் ஜம்முன்னு தூங்குவான். அப்போ நீ தான் வந்து ஒரு பிரச்சனை மாட்டேன் ஐயோ தெரியாதனமா அவன் பேச்சு கேட்டு பண்ணிட்டு வச்சுன்னு சொல்லிட்டு பக்கு பக்கு பக்குன்னு கிடப்ப. ஸோ அதனால் வந்துட்டு நமக்குன்னு வந்து ஒரு சுயமான ஒரு சிந்தனைகள் இருக்கணும். நமக்காக வந்து 1000 பேர் 1000 சொன்னால் நம்ம யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கணும். அதை விட்டு அவன் பாரு அவன் அதை பண்ணுறான். அவன்கிட்ட வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ஒருத்தன் கெடுக்கணும் அப்படின்னா மாசாக பேசினா போதும். ஒருத்தன் புகழ்ந்தே போதும். ஏய் மச்சான் நீ அப்புறா டே உனக்கு என்னடா ஜம்மு சூப்பராக தம் அடிக்கிறடே சூப்பராக இவன் பாரு கல்ஃப் அடிக்கிறான்டா. குடி பழக்கம் வந்து கூட நான் அதுக்கு அப்ரோச் பண்ணுறதை சொல்கிறேன். அவன் பாரு அப்படியே ஒரு பியர் வந்து கல்ஃப் அடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம இப்படி சொல்கிறாங்களா, நான் 3 பேரே கல்ஃப் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு குடிச்சிக்கிட்டு அப்போ உனக்கு என்னையா ஊரில் வசதியாக இருப்ப போலக்கு அதான் இங்கே ஜாலியாக சுற்றிட்டு வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி உசுப்பேற்றி விடுவாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ வந்து என்ன பண்ண, உன்னோட தேவைகள் என்னைக்கு வாழ்க்கையில் புரிஞ்சுங்க. தேவையான செலவு தேவையற்ற செலவு நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னடா எந்த ஒரு டாப்பிக்கே பேசிட்டு இதை பேசுவாங்க. என்றைக்குமே பொருளாதாரம் தாங்க முக்கியம். தேவையான செலவு தேவையற்ற பொருள் செலவு இதை நீங்கள் வந்து முடிவு பண்ணால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் முன்னேறும். நீங்கள் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி தான். அன்றைக்கி என்ன சொல்கிறது, ஒருத்தன் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸோட இன்டர்வியூலாம் வந்து பாருங்கள் நிறைய இருக்கும். இதில் சோசியல் மீடியாவில் நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட் வச்சு தான் 1 லட்ச ரூபா 50,000 15,000 இப்படி வச்சு தொடங்கினவன் தான். ஏன்னா வந்து உழைப்பை நம்பினா அவன் சின்ன முதலீடை வச்சு அதை வச்சு பெருக்கிக்கிட்டே வந்தாங்க. ஸோ அதேமாரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிஸ்னஸ்னால் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் போடணும். நம்ம டக்குன்னு வீல் சேரில் உட்காந்து ஏசியிலே போட்டு உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட எண்ணம் தான் நம்மளை கெடுக்குமே. பெருசாக யோசித்து சிறுசாக ஆரம்பித்து பயங்கரமாக பெருசாக வரணும். அதை விட்டு பெருசாக ஆரம்பிச்சுட்டு சிறுசாகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறத பாருங்கள். இந்த மொபைலில் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும். அதே கெட்ட வழியில் யூஸ் பண்ணிங்க நீங்கள் எங்கேயோ உங்களை தரமாட்டமாக ஆக்கிறோம். வாழ்க்கையில் உங்களை காணாமல் ஆக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த விஷயம் நல்லதுக்கு யூஸ் பண்ணோம் அதை நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜாப் வந்து இந்த மொபைலுக்குள்ளே இருக்குது, எல்லா கையிலையும் இருக்குது. அதேமாதிரி வெளிநாடுகள் வந்து டாப்அப் பண்ணா இருக்காங்கன்னா, ஆமாம் நிறைய பேர் டாப்அப் பண்ணாங்க, ஃப்ரீ ஒய்ஃபை யூஸ் பண்ணிட்டு தான் அவங்க குடும்ப சூழ்நிலை. ஸோ அவங்களுக்கு தவறாக சொல்ல கிடையாது. இருப்பினும் அவங்க எல்லாரோட வாழ்க்கையும் மாறதுக்கு இறைவனை பிரார்த்திப்போம். நம்ம எல்லாமே வாழ்க்கையில் ஜெயிப்போம். பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.